சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனம். எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் வரப்போகும் உலகம் அல்லது புதிய சிருஷ்டிப்பை பற்றி அப்போஸ்தலன் பேசுகிறான். அந்த புதிய படைப்பில் நித்தியம் வரைக்கும் தேவ மகிமை காணப்படும். அந்த புதிய படைப்பில் இனி மரணமில்லை, துக்கமில்லை, கண்ணீரும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3லிருந்து 5வது வசனம் வரை. அது பாவ சாபத்திலிருந்து விடுபட்டு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த புதிய சிருஷ்டியானது தேவ தூதர்களால் ஆளப்படுவதில்லை. அவர்கள் வல்லமையுள்ள தேவ தூதர்களாக இருந்தாலும், எப்போதும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தேடப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களே ஆளுகை செய்வார்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 20வது வசனத்தில் தேவ தூதர்கள் வல்லமையில் சிறந்து விளங்குகிறார்கள். அவருடைய கட்டளைகளை செய்கிறார்கள். தேவனுடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்கிறார்கள். இன்னும் வேதம் சொல்கிறது, தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்ட வரவிருக்கும் புதிய படைப்பானது தேவ தூதர்களால் ஆளப்படாது. தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று எபிரேயருக்கு நிருபம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவிருக்கும் புதிய படைப்பின் மகிமையை பற்றி ஏதாவது சொல்ல, அதை கேட்கும்படியாக அனைத்து தேவதூதர்களும் ஒன்று சேரும் நாளை கற்பனை செய்து பாருங்கள். வரவிருக்கும் படைப்பின் மகிமையை கூறும்போது அவர்கள் ஆச்சரியத்தால் நிறைந்து விடுவார்கள். வரவிருக்கும் புதிய படைப்பின் மகிமையை பற்றி தேவ தூதர்களுக்கு சொன்ன பிறகு அது அவர்களால் ஆளப்படுவதில்லை, மாறாக அவரது கிருபையால் தேடப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கும் மனிதனால் ஆளப்படும் என்பதை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். யூதா 24வது வசனத்தின்படி ஒரு நாள் நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிறுத்தப்படுவோம். அப்போது நாம் தேவ தூதர்களை விடவும் மகிமையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தம்மையே வெறுமையாக்கி இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அழைப்பையும் பதவியையும் நமக்கு கொடுப்பதற்காக தம் வெளியேறப்பெற்ற இரத்தத்தால் நம்மை கிரயத்திற்கு கொண்டார். தேவனுக்கு விருப்பம் இருந்திருந்தால் ஒரு தூதனைப் போல உலகத்திற்கு வந்திருக்க முடியும். ஆனால் ஒரு விசேஷ நோக்கத்திற்காக அவர் நம்மில் ஒருவரைப் போல் ஆனார். எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். 40 நாட்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடிய அனைத்து சோதனைகளும் சாத்தான் அவருக்கு முன்பாக கொண்டு வர தேவன் அனுமதித்தார். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். நமக்காக அவர் இந்த சோதனைகளை எல்லாம் வென்றார். எனவே நாம் என்ன மாதிரியான சோதனையை எதிர்கொள்கின்றோம் என்பதை அவர் சரியாக அறிந்திருக்கிறார். நமக்கு ஏதேனும் பலவீனம் அல்லது சோதனை ஏற்படும் போதெல்லாம் கர்த்தர் ஜெயிக்க நமக்கு உதவுகிறார். அவருடைய கிருபையினாலும் அன்பினாலும் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலும் நாம் நாளுக்கு நாள் அவருடைய சாயலாக மாற்றப்படுகிறோம். ஒரு நாள் நாம் அவரை காண்போம், அவரைப் போலவே இருப்போம். அவருடைய மகிமையிலும் அழகிலும் நாம் பங்கு கொள்வோம். அந்த மகிமையுடன் நாம் புதிய படைப்பை ஆளுகை செய்வோம். இப்போது நமது பூமிக்குரிய சோதனைகள், பாடுகள் மற்றும் துன்பங்கள் புதிய படைப்பிற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நாம் எவ்வளவு மதியினர்களாக இருந்தாலும் நம்மை ரட்சிக்க நம் ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்த நோக்கம் கொண்டிருக்கிறார். சில பணக்கார பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக உயர்ந்த நோக்கங்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் உயர் பதவிகளை வகிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் அவரது செல்ல பிள்ளையாக வளர்ந்த பிறகு என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டால், ஒரு நபர் போலீஸாக விரும்புவதாக சொல்லலாம். அவரிடம் காரணம் கேட்டால், என்னால் டிராஃபிக்கை முழுவதுமாக நிறுத்த முடியும் என்பார்கள். குழந்தைகளாகி அவர்களால் தங்கள் தந்தையின் பெரிய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய பரலோக தகப்பன் நம்முடைய வாழ்க்கைக்கான பெரிய நோக்கத்தை நம்மாலும் கூட சில சமயங்களில் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களை ரட்சிக்க தேவனுடைய பெரிய நோக்கத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாம் விழிப்புடனும் ஜபத்துடனும் விடாமுயற்சியுடனும் கவனமாக இருக்க வேண்டும்.